வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மிர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்ய 31 எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. மக்களவையில் இன்று கொண்டுவரப்படுகிறது தீர்மானம். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்திற்கு வெளியே பாஜக எம்பிக்கள் போராட்டம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தல். காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மானம். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இண்டி கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். $6,69,000 சிம் கார்டுகளை முடக்கியது மத்திய அரசு. இணைய குற்றங்களை தடுக்க நடவடிக்கை. காஷ்மீரில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. 2 பாதுகாப்பு படை வீரர்கள் காயம். பஹ்ரைன் சிறையில் இருந்து விடுதலையான திருநெல்வேலி மீனவர்கள் தாயகம் திரும்பினர். இந்திய தூதரக நடவடிக்கையால் தண்டனை குறைக்கப்பட்டு விடுவிப்பு. ஜப்பானின் கெய்ரோஸ் ராக்கெட் திட்டம் மீண்டும் தோல்வி. ஏவிய சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியது. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிக்கும் விவகாரம். இந்திய பொருட்கள் மீது அதிக வரி விதிக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதாக ரஷ்யா அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் இலவசமாக சந்தையில் கிடைக்கும் என அறிவிப்பு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்ய 31 எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் இன்று கொண்டுவரப்படுகிறது. நாடாளுமன்றம், சட்டப்பேரவைகள், மாநகராட்சிகள் ஆகியவற்றுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் நடைமுறையை கொண்டுவர மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான மசோதாக்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை அடுத்து இந்த இரு மசோதாக்களையும் மக்களவையில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நேற்று முன்தினம் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக 269 எம்பிக்களும் எதிராக 108 எம்பிக்களும் வாக்களித்தனர். இதையடுத்து இரு மசோதாக்களும் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையின்படி மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதாக்களை பரிசீலிக்க 31 எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பதற்கான தீர்மானம் இன்று மக்களவையில் கொண்டுவரப்படுகிறது. அதன்படி இந்த குழுவில் 21 மக்களவை எம்பிக்களும் 10 மாநிலங்களவை எம்பிக்களும் இடம்பெறுகின்றனர். கூட்டுக்குழு இடம்பெறும் 21 மக்களவை எம்பிக்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் பாஜக சார்பில் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட 10 எம்பிக்களும், காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட 3வரும், திமுக சார்பில் டி.எம். செல்வ கணபதி உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் பெரிதும் மதிக்கப்படும் தலைவர் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அம்பேத்கரை தாம் பெரிதும் மதிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். அம்பேத்கருக்கு எதிராக செய்த செயல்களை காங்கிரஸ் கட்சி மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இருமுறை தேர்தல்களில் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது மறுக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அம்பேத்கரின் உருவப்படத்தை வைப்பதற்கு கூட காங்கிரஸ் மறுத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டி நாடாளுமன்றத்திற்கு வெளியே பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது அம்பேத்கரை பாரதிய ஜனதா கட்சி பெரிதும் மதிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சிதான் அவரை பலமுறை அவமதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அமித்ஷாவின் பேச்சை காங்கிரஸ் கட்சி திரித்து கூறுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக எம்பிக்கள் முழக்கமிட்டனர். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா இந்த நோட்டீஸை அளித்துள்ளார். இதனிடையே அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இண்டி கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் குறித்து அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்களை மறைத்து மக்களிடையே காங்கிரஸ் பொய்களை பரப்பி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாம் பேசியது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவாக விளக்கத்தை தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அம்பேத்கருக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறியுள்ள அவர், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமித்ஷா கூறிய கருத்தை காங்கிரஸ் திரித்து கூறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்குள்ள குல்காம் பகுதியின் காடர் என்னுமிடத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தபோது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு ராணுவத்தின் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர்கள் 2 பேர் படுகாயமடைந்தனர். காலணி தயாரிப்புகளும் தோல் தொழிற்சாலைகளும் இந்தியாவின் கைவினைக் கலையின் அடையாளமாக திகழ்வதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் தோல் ஏற்றுமதியாளர்கள் கவுன்சில் சார்பில் நடைபெற்ற தேசிய ஏற்றுமதியாளர்கள் விருது வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காலணி தயாரிப்புகளும் தோல் தொழிற்சாலைகளும் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகிறது என்றார். அது மட்டுமல்லாமல் கைவினைஞர்களின் புத்தாக்க முயற்சிகளின் அடையாளமாக இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தயாரிப்புகள் வாடிக்கையாளர்களுக்கு நீடித்த கால பலனை அளிக்கும் வகையில் இருப்பதற்கான யுக்திகளை தோல் உற்பத்தியாளர்கள் கையாள வேண்டியது அவசியம் என்றும் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். பஹ்ரைனில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட திருநெல்வேலி மீனவர்கள் 28 பேர் தாயகம் திரும்பியது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம். பஹ்ரைனில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 28 பேர் தாயகம் திரும்பினர். அந்நாட்டு கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் மாதம் இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தூதரக அதிகாரிகள் வாயிலாக மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் மீனவர்களுக்கான தண்டனையை குறைத்து பஹ்ரைன் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர்.
மாநிலங்களுக்கிடையே நடைபெற்ற ஆட்கடத்தல் தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை 4 மாநிலங்களில் சோதனை நடத்தியது. பீகாரின் 12 இடங்கள், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், AK-47 ரக துப்பாக்கி, தோட்டாக்கள், செல்போன்கள், டிஜிட்டல் டிவைஸ்கள், 13,94,000 ரூபாய் ரொக்கத்தொகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அக்குழுவின் தலைவரும் மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகதாம்பிகா பால் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்கள் திருத்த சட்ட மசோதா குறித்து தங்களது கருத்துக்களை வழங்கினர். தெலங்கானா சட்டப்பேரவையில் நில ஆவணங்கள் மற்றும் நில உரிமை தொடர்பான புதிய சீர்திருத்த சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் சீனிவாச ரெட்டி இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். நில உரிமையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், தசாப்தங்களாக தொடரும் பிரச்சினைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நடைமுறையில் தீர்வு காணவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இணைய குற்றங்களை தடுக்க 6,69,000 சிம் கார்டுகளை முடக்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாவித்ரி தாக்கூர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் 1,32,000 IMEI எண்களும் முடக்கப்பட்டுள்ளன. நிர்பயா நிதியின் கீழ் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்ற தடுப்பு திட்டத்தின் கீழ் 131 கோடியே 60 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சைபர் குற்ற விசாரணை தொடர்பாக பிரத்யேக வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் சாவித்ரி தாக்கூர், போலி டிஜிட்டல் கைதுகள், ஆள் மாறாட்டம், மோசடிகள் போன்ற சைபர் குற்றங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மும்பை கடல் பகுதியில் 2 படகுகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மும்பையில் இருந்து சுற்றுலா பயணிகளுடன் கெப்பெண்டா தீவுக்கு நீன்கமல் என்ற படகு நேற்று மாலை சென்று கொண்டிருந்தது. அந்த படகில் 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். அப்போது படகின் மீது அதிவேக படகு ஒன்று திடீரென மோதியது. இதனால் சுற்றுலா பயணிகளின் படகு கடலில் மூழ்கியது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற கடற்படையினர் கடலில் மூழ்கிய பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். அதே நேரத்தில் மீட்கப்பட்டவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 13 பேர் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என கூறியுள்ளார். காயமடைந்தோருக்கு தலா 50,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மீட்பு பணிகள் கடற்படை, கடலோர பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே விபத்து குறித்து மும்பை கொலாபா காவல் நிலையத்தில் கடற்படையின் விரைவு படகு ஓட்டுநர் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நார்மல் ப்ரொசீஜர்ல நீங்க சொன்ன மாதிரி பையனுக்கு எப்ப ட்ரீட்மெண்ட் முடியுதுன்னு சொல்ல முடியாது. இல்லீகலா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா எனக்கு பல வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு செம்ம மீன் ஒண்ணு மாட்டிருக்கு. பிளான் பண்ணி அடிச்சோன்னா பெரிய அமௌண்டா பார்த்தலாம். ஆனா இப்படி உங்களை எதுவுமே செய்ய முடியாம உட்கார வச்சது யாருன்னு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. என்னாச்சு டாக்டர்? என் பையனுக்கு ஒண்ணும் இல்லல்ல. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவரோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஐயோ. சக்தி IPS திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் டிடி தமிழில்.
செய்திகள் தொடர்கின்றன. அம்பேத்கரின் புகழை குறைக்கும் முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்தியாவிற்கு தந்த ஒரு மகத்தான தலைவர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களை போற்றுவதும் அவருடைய புகழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர, யார் அவருடைய புகழை குறைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கிறது. திமுக அணியில் 40 MPக்கள் இருந்தும் தமிழகத்திற்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் எந்த தவறான கருத்தையும் கூறவில்லை என்றார். தமிழக MPக்களின் செயல்பாடுகள் குறித்து பேசிய அண்ணாமலை, நாடாளுமன்றத்தில் புதிய திட்டங்கள் குறித்து திமுக அணி MPக்கள் மத்திய அரசுக்கு எந்தவித வேண்டுகோளையும் வைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ். அமித்ஷா அவர்கள் பேசின பேச்ச ஒருக்கா பாருங்க, என்ன சொன்னாருன்னு கேளு. ஆரோக்கியமான விவாதம் செய்து நாங்க மக்களுக்கு இதை செய்யறோம், இது எங்களுடைய ஆல்டர்னேட் டெவலப்மெண்ட் மாடல், பிஜேபி இல்லாம எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர்றோம், கிடையாது. எக்கனாமிக் குரோத்தா கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று 40 திமுக MP பேசியிருக்காங்களா? இல்லை. கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவில் கொண்டுவரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இதற்கு தமிழகத்தில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவகாரத்தை கேரள வழக்கு ஒன்றின் போது தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அது குறித்து விசாரித்த தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் கேரளாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு செலவாகும் தொகையை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து வசூலிக்கவும் உத்தரவிட்டனர். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் என்ற நூலை எழுதிய ரா. வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நூல்களை தேர்வு செய்து சாகித்ய அகாடமி விருதுகளை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த விருது எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் மத்தியில் பெரும் புகழ் பெற்ற விருதாக கருதப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெங்கடாச்சலபதி எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூல் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சாகித்ய அகாடமி அறிவித்துள்ளது. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வெங்கடாச்சலபதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக அளவில் செம்மண் பரப்பு கொண்ட தேரி பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். முள்ளக்காடு பகுதியில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டத்தை மாநில அமைச்சர் கீதா ஜீவனுடன் இணைந்து அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட அகழாய்வு மையங்களையும் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தில்லியில் நடைபெற்ற சர்வதேச மனையின் கணித போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த மயிலாடுதுறை மாணவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் சஞ்சய் ராம் அண்மையில் தில்லியில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டார். 30 நாடுகளைச் சேர்ந்த 6000 போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் சஞ்சய் ராம் 200க்கு 160 வினாக்களுக்கு விடையளித்து 2ஆம் பரிசை பெற்றார். பரிசுடன் சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் பாராட்டு தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட கொல்லைமா நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். பின்பு வேல்மா நகரில் உள்ள ஆதி திராவிட தொடக்கப் பள்ளியை நேரில் பார்வையிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களின் கற்றல் திறனை கேட்டறிந்தார். தொடர்ந்து மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட நசரேத் பேட்டையில் இயங்கி வரும் நியாய விலைக் கடைக்கு சென்ற ஆட்சியர்
இருப்பு பதிவேட்டினை பார்வையிட்டதுடன் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருள் தரம் குறித்தும் கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் மணி என்பவர் தொடர்ந்து 2வது முறையாக மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். மாலத்தீவில் அண்மையில் 15வது உலக ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் 90 கிலோ எடை பிரிவில் சரவணன் மணி தங்கப்பதக்கம் வென்றார். இதையடுத்து 55 முதல் 100 கிலோ எடை பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கிடையேயான போட்டி நடைபெற்றது. இதில் பதக்கம் வென்ற அவர் தற்போது சொந்த ஊர் திரும்பினார். பாச்சல் கிராமத்திற்கு வருகை தந்த சரவணன் மணிக்கு ஊர் மக்கள் சார்பில் பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வர்ம கலையில் ஒரே நேரத்தில் 555 பேருக்கு சிகிச்சை அளித்து தாம்பரம் தேசிய சித்தா நிறுவனம் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. உலக அளவில் சித்த மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஒரே நேரத்தில் 555 பேருக்கு 555 வர்ம சிகிச்சையாளர்கள் சிகிச்சை அளித்தனர். இந்த நிகழ்வில் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்யா ராஜேஷ் கோடேச்சா, தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ, தேசிய சித்தா நிறுவனத்தின் இயக்குநர் மீனா குமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலஞ்சான நோய்களுக்கு மருத்துவம் நாங்க மேற்கொண்டோம். அதே போல இந்த மருத்துவத்தை உலகம் முழுக்கும் பரப்பும் விதமாக இந்த சித்த மருத்துவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு 1110 பேர் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த வர்ம மருத்துவ முறையானது சித்த மருத்துவத்திற்கே உரியதானது. இதனுடைய ஓல்டு டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாமே தமிழ் மொழியில தான் இருக்குது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்யா ராஜேஷ் கோடேச்சா, சித்த மருத்துவ முறையின் ஒரு பகுதியான வர்ம சிகிச்சை பக்கவாதம், முடக்குவாதம், விபத்து காயங்களுக்கு நல்ல பலனை அளிப்பதாக தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். ஜப்பானின் ஸ்பேஸ் ஒன் நிறுவனத்தின் கெய்ரோஸ் ராக்கெட் திட்டம் மீண்டும் தோல்வியடைந்தது. ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியது. ஜப்பானை சேர்ந்த ஸ்பேஸ் ஒன் என்ற தனியார் நிறுவனம் கெய்ரோஸ் ராக்கெட்டை விண்ணில் ஏவ முடிவு செய்தது. இதற்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்த நிலையில் மார்ச் 13ஆம் தேதி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. புறப்பட்ட சில வினாடிகளில் ராக்கெட் வெடித்து சிதறியதால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் இன்று 2வது முறையாக கெய்ரோஸ் ராக்கெட் ஏவப்பட்டது. ஆனால் விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே இம்முறையும் அது வெடித்து சிதறியது. ராக்கெட்டின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லாததால் பாதுகாப்பு கருதி அதனை வெடிக்க செய்ததாக ஸ்பேஸ் ஒன் நிறுவனம் கூறியுள்ளது. சில அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிக்கும் நிலையில் இந்திய பொருட்கள் மீது அதிக வரி விதிக்க நேரிடும் என அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில அமெரிக்க பொருட்கள் மீது இந்தியாவும் பிரேசிலும் அதிக வரி விதித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிலை நீடித்தால் அந்நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்காவும் அதிக வரி விதிக்க நேரிடும் என டிரம்ப் எச்சரித்தார். டிரம்ப் அமைச்சரவையில் வர்த்தக அமைச்சராக இடம்பெற உள்ள கோவர்ட் லூட்னிக் பேசும்போது, பிற நாடுகள் அமெரிக்காவை எப்படி நடத்துகிறதோ அதே போலத்தான் அந்த நாடுகளை அமெரிக்காவும் நடத்தும் என்றார். புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. உயிர்கொல்லி நோய்களில் ஒன்றான புற்றுநோயை குணப்படுத்தவும் பரவாமல் தடுக்கவும் பல நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படும் வகையில் mRNA அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியிருப்பதாக ரஷ்ய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதனை மக்களுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த தடுப்பூசி அடுத்த ஆண்டு பொது பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பினார்.
ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 5 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இந்த கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி நேற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் ரவிச்சந்திர அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்தார். அவரது இந்த திடீர் அறிவிப்பு ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. இன்று காலை அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அவரை குடும்பத்தினரும் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது பேசிய அவர் இனி சிஎஸ்கே அணிக்காக ஐபிஎல் போட்டிகளில் விளையாடப் போவதாக கூறினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி இரவு 7 மணிக்கு மும்பையில் தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த கிரிக்கெட் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. எனவே இன்றைய ஆட்டம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய அளவிலான இளைஞர் மற்றும் இளையோர் பளு தூக்கும் போட்டி இன்று தொடங்குகிறது. கத்தார் தலைநகர் தோஹாவில் தொடங்கும் இந்த போட்டித் தொடரில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்தியா சார்பில் 28 பேர் அணியினர் பங்கேற்கின்றனர். இவர்களில் 15 பேர் இளைஞர் பளு தூக்குதலிலும் 13 பேர் இளையோர் பளு தூக்குதலிலும் களமிறங்குகின்றனர். ரியல் மேட்ரிட் அணியின் கால்பந்து வீரர் வினிசியஸ் ஜூனியர் ஃபிஃபாவின் இந்த ஆண்டிற்கான சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தோஹாவில் ஃபிஃபா விருதுகள் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் வினிசியஸ் ஜூனியருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அர்ஜென்டினாவின் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி கடந்த 2 ஆண்டுகளுக்கான விருதை பெற்றார். இதேபோல் மகளிர் பிரிவில் பார்சிலோனா வீராங்கனை ஐசானா போன்மதி தொடர்ந்து 2வது ஆண்டாக ஃபிஃபா சிறந்த பெண் வீரராக தேர்வு செய்யப்பட்டார். தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் முன்னணி வீரர் கிரண் அன்குஷ் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த கிரண் அன்குஷ் ஜாதவ் பாரிஸ் ஒலிம்பிக் பதக்க வீரர் ஸ்வப்னில் குஷேலை வீழ்த்தினார். மூன்றாவது உலக டென்னிஸ் லீக் தொடர் அபுதாபியில் இன்று தொடங்குகிறது. இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த டென்னிஸ் தொடரில் 4 அணிகள் களமிறங்குகின்றன. ஒவ்வொரு அணியும் தலா ஒரு போட்டியில் மற்ற அணியுடன் மோதுகின்றன. ரவுண்ட் ராபின் முறையில் இந்த தொடர் நடைபெறுகிறது. இனி தொடர்வது வானிலை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக ராயலசீமா பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு நாட்டின் மத்திய மாநிலங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும், கிழக்கு மாநிலங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் வெப்பநிலை குறையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும், எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsddtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.